யோசுவாவின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சத்தத்தை உயர்த்தி நாம் படிப்போமாக. அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. இதோ ஆயியின் ராஜாவையும் அவன் ஜனத்தையும் அவன் பட்டணத்தையும் அவன் நாட்டையும் உன் கையிலே ஒப்பு கொடுத்தேன். இந்த ஆயி என்கிற இந்த பட்டணத்திற்கு அவர்கள் போகிறார்கள். இந்த ஆயி என்கிற பட்டணத்திற்கு போகும்போது உடனே இந்த ஜனங்கள் எல்லாரும் எப்போவுமே யோசுவாவுக்கு ஒரு பிரின்சிபல் இருக்குது. என்ன பிரின்சிபல்? ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேறு யாராவது ஒரு ஆளை பார்த்து வேவு பார்த்துட்டு வந்துடுறது தான் என்னது நல்லது. அதுக்கப்புறம் நம்ம முன்னாடி இப்படியே, ஏன்னா மோசேயின் நாட்களிலிருந்து அது சொல்லப்பட்டது, அதை தன் வாழ்க்கையில் கடைபிடிக்கப்பட்டபடினாலே அவர் என்ன செஞ்சார், இந்த ஆயி பட்டணத்தில் படிக்கிறீங்களா 7வது அதிகாரத்தில், இந்த 7வது அதிகாரத்தில் 1வது வசனத்தை 2வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 7வது அதிகாரம் 2வது வசனம். யோசுவா எரிகோவிலிருந்து பெத்தேலுக்கு கிழக்கில் உள்ள பெத்தாவின் சமீபமாய் இருக்கிற ஆயி பட்டணத்துக்கு போகும்படி ஆட்களை அனுப்பி நீங்கள் அந்த நாட்டை வேவு பாருங்கள் என்றான். வேவு பாருங்க. எந்த பட்டணத்தை? சத்தமா சொல்லுங்க. இந்த பட்டணத்தை வேவு பாருங்கள். அப்புறம் அந்த மனுஷர் போய் ஆயியை வேவு பார்த்தார்கள். யோசுவாவின் இடத்தில் திரும்பி வந்து அவனை நோக்கி ஜனங்கள் எல்லாரும் போக வேண்டியதில்லை, இந்த ஊருக்கு எல்லாரும் போக வேண்டியதில்லை, ஏறக்குறைய 2000-3000 பேர் போய் ஆயியை முறியடிக்கலாம், எல்லா ஜனங்களையும் அங்கே போகும்படி வருத்தப்படுத்த வேண்டியதில்லை, அவர்கள் கொஞ்சம் பேர் தான் என்றார்கள். இவங்க போய் பார்த்துட்டு வந்து சொல்றாங்க, இந்த ஆயி பட்டணத்தில் இருக்கிற ஜனங்க எத்தனை பேர்? கொஞ்சம் பேர். சொல்லுங்க. கொஞ்சம் தான், சின்னது தான். நம்ம எதை முடிச்சிட்டோம்? எரிகோவையே, அவ்வளோ பெரிய எரிகோவையே என்ன பண்ணிட்டோம்? சமாளிச்சிட்டோம். இது என்ன பெரிய ஒன்றும் கிடையாது, கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. இதுக்கு ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஒரு 2000-3000 பேரை பெருசு தான், அவ்வளோ போதும். அதை வச்சு என்ன பண்ணிடலாம், அதை முறியடிச்சிடலான்னு வந்தவனுங்க சொன்னாங்க. யார் சொன்னாங்க? வந்தவங்க சொன்னாங்க. உடனே வேவு பார்த்தவர்கள் சொன்ன வார்த்தையை கேட்டு யோசுவாவும் என்ன பண்ணுகிறாரு, உடனே இந்த ஆயி பட்டணத்திற்கு சொன்னது மாதிரியே சரி நம்ம என்ன பண்ணலாம், 3000 பேரை கூட்டுக்கிட்டு, நிறைய பேர் இருக்கிறாங்க, சின்ன ஊர் தானே, 3000 பேர் போதும்னு சொல்லிட்டு 3000 பேரை கூட்டிக் கொண்டு இந்த ஆயி பட்டணத்திற்குள்ளே போகிறார். போய் அங்கே அவர்கள் யுத்தம் செய்கிறார்கள். இப்பொழுது படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த வருஷத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஜனங்களில் ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள், ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். பைபிள்ல போட்டிருக்கு, ஏறக்குறைய 3000 பேர் அவ்விடத்திற்கு போனார்கள், ஆனாலும் அவர்கள் ஆயின் மனுஷருக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். அடுத்த வார்த்தை, ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவங்கி செபாரியம் மட்டும் அவர்களை துரத்தி மணலை இருக்கிறத்தில் அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. பைபிள்ல போட்டிருக்கு, இவங்க நினைச்சாங்க ஈஸியா இந்த ஊரை என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். ஏன்னா அந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்? சின்ன ஊர் நினச்சி போகிறாங்க. ஆனால் சின்ன ஊராக இருந்தாலும் அங்கே இருக்கிற ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அவர்கள் முறியடிக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய யுத்தத்தை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நடத்திடலாம். ஆனால் சின்ன சின்ன காரியம் இருக்குதே, நீங்கள் நினைக்கிறீங்களே இதெல்லாம் ரொம்ப ஈஸி நினைக்கிறீங்களே, அதுதான் ரொம்ப 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 கடினமான காரியங்கள். சபை விசுவாசிகளுக்கு சொல்லுகிறேன், தாவீது பெரிய கோலியாத்தை அவன் வென்றான். தாவீது சிங்கத்தை வென்றான். தாவீது கரடியை வென்றான். ஆனால் தன்னுடைய வாழ்க்கையில் ரகசியமாக இருந்த பாவத்தை அவனால் வெல்ல முடியல. நீங்கள் நினைக்கிறீங்க, நம்ம நினைக்கலாம்
எனக்கு பலன் இருக்குது, எனக்கு அது இருக்குது, இது இருக்குன்னு ஒரு நாள் நினச்சிடாதீங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மாத்திரம் நான் பார்க்காததா, எனக்கு தெரியாததா அப்படின்னு ஒரு நாள் கூட ஓடிடாதீங்க. இன்று காலையில் உங்கள் மத்தியில் நான் பேசுகிற தலைப்பு என்னென்னா, ஆயி பட்டணத்தின் தோல்வியும் வெற்றியும். எழுதிங்க பார்க்கலாம். ஆயி பட்டணத்தின் தோல்வியும் வெற்றியும். போன வாரம் நம்ம படித்தது என்ன, தடைகளை எப்படி கர்த்தர் உடைத்தார்னு படித்தோம். ஆனால் இன்றைக்கி நான் உங்களோட என்ன பேசுகிறேன்னா, தோல்விகள். நம்முடைய வாழ்க்கையில் சில தோல்விகள் நமக்கு வருகிறது. இந்த தோல்விகள் ஒவ்வொரு முறையும் நமக்கு தோல்வி வரும் பொழுது நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் அதை எப்படி பார்க்க வேண்டும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி ஏன் இதை சொல்லுகிறேன்னா, இது இன்றைக்கி நான் பண்ணுகிற பிரசங்கம் சிறு வயதிலிருந்து வயதானவர்களிலிருந்து எல்லாரும் அறிந்து கொண்டு இதை செயல்படுத்தும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். காரணம், இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. இப்பொழுது தோல்வி, சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். இப்பொழுது என்னது? தோல்வி வந்து விட்டது. இப்பொழுது இவங்க நினச்சி போனாங்க, ஆனால் நினச்ச மாதிரி வரலை. இப்பொழுது அது வித்தியாசமாய் அது நடக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, யோசுவா உடனே என்ன பண்ணாருன்னா, உடனே யுத்தத்துக்கு போகல யோசுவா. வேதம் சொல்லுகிறது, படிக்கலாமா? 7ஆம் அதிகாரத்தை படிங்க பார்க்கலாம். 5வது வசனத்தையும் 6வது வசனத்தையும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆயின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். பட்டண வாசலின் வெளி துவக்கி செபாரி மட்டும் அவர்களை துரத்தி மலை இறக்கத்திலே அவர்களை வெட்டினார்கள். ஜனங்களின் இருதயம் கரைந்து தண்ணீராய் போயிற்று. அவங்க இருதயம், இந்த தோல்வி எப்படி ஆச்சுன்னா சாதாரண தோல்வி இல்லை. இந்த தோல்வி எப்படி இருந்துச்சா? இருதயம் கரைந்து தண்ணீராய். என்ன ஆண்டவரே, உம்மை நம்பி நாங்க வந்திருக்கிறோம், நீர் இப்படி பண்ணிட்டீரே. ஆஃப்டர் ஆல் எரிகோவை வின் பண்ணிட்டு இதப்ப எங்களால் வின் பண்ண முடியலையே என்று அவர்களுடைய இருதயம் தண்ணீராய் அது போய் இருந்துச்சான். அப்போதான் அடுத்த வார்த்தை எல்லாரும் படிக்கலாமா? 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? 1 2 3. அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பர் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ரொம்ப முக்கியமானது, ஒரு தோல்வி வந்த பிறகு நீங்கள் இந்த தோல்வி ஏன் வந்ததுன்னு என்ன பண்ணணும்? யோசிக்கணும். இவர் போய் ஜெபம் பண்றார், ஆண்டவரே இந்த தோல்வி ஏன் வந்தது? இந்த தோல்வி ஏன் வந்தது? எப்போவுமே நீங்கள் யாராக இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையிலும் சேர்த்து தான் சொல்கிறேன், இது தவறோ ரைட்டோ எனக்கு தெரியாது, இதுதான் என் வாழ்க்கையில் நான் பார்த்தது. எப்பொழுதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பின்னடைவு, ரெண்டு ஸ்டெப்பு மேலே ஏறுறீங்க, ஆனால் திடீர்னு என்ன ஆகுது? ஒரு பின்னடைவு, ஒரு இழப்பு, ஒரு தோல்விகள், ஒரு விபத்து, ஒரு அவமானம், ஒரு அழிவு, அல்லது சில காரியங்கள் கையிலிருந்து காணாமல் போகுதுன்னா அதை அலட்சியமாக எண்ணிராதீங்க. ஏன் இது நடந்ததுன்னு என்ன பண்ணுங்க? இப்போ யோசிக்கணும். இது ஏன் நடந்தது, இது எதனால் நடந்தது என்று தேவனை நோக்கி நீங்கள் பார்க்க வேண்டும். இது நடந்ததனுடைய காரணம் என்ன? அப்போ யோசுவா போய் ஆண்டவர் சமூகத்தில் நோக்கி பார்க்கிறார், ஆண்டவரே என்னென்னு தெரியல, நாங்கள் தோல்வி அடைந்து விட்டோம் என்று தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பொழுது ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? சேர்ந்து படிக்கலாமா? 7ஆம் அதிகாரம் 9வது 19வது வசனத்தை ஒருவர் படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் அதிகாரம் 19வது வசனம். இங்கே தான் மிக முக்கியமான ஒரு காரியங்கள்லாம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் சபை விசுவாசிகள், நீங்கள் இதை மிக 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 கவனமாக கேட்டுக்கொள்கிறேன். 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள். நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள். சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம் பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை
தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். காட்டினார்கள். உங்க வாழ்க்கையில உங்க வாழ்க்கையில இருக்கிற சத்துருக்களுக்கு உங்களால முகத்தை கூட காட்ட முடியலன்னா எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அங்க சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்தார்கள். இந்த தோல்வியினுடைய காரணம் என்ன? சத்தமா சொல்லுங்க. பாவம் செய்தார்கள். சத்தமா சொல்லுங்க. பாவம் செய்தார்கள். ஒரு பாவத்தினுடைய விளைவினால இவர்களுக்கு தோல்வி. நம்முடைய வாழ்க்கையில மறந்துடாதீங்க, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, பாவம் செய்யும் பொழுது நமக்கு அது தோல்விகள் கொடுக்கிறது. அப்போ சொல்லுகிறார், பாவம் செஞ்சிட்டாங்க. யாரு? இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செஞ்சிட்டாங்க. அதுலயும் யாரு பாவம் செய்தார் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. யாரு? 19வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது யோசுவா ஆகானை நோக்கி, ஆகான் என்று ஒரு மனுஷன் இருந்தான். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். யாரு? ஆகான். இன்னொரு முறை சொல்லுங்க. ஆகான் என்று ஒரு மனுஷன். அவன் பாவம் செய்ததினாலே வேதம் சொல்லுகிறது இஸ்ரவேல் ஜனங்கள் தோற்று போனார். என்ன பாவம் செய்தான்? படிங்க பார்க்கலாம். மகனே, நீ இப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை மகிமைப்படுத்து, அவருக்கு முன்பாக அறிக்கை பண்ணி நீ செய்ததை எனக்கு சொல்லு, அதை எனக்கு ஒலிக்காதே என்றான். அப்பொழுது ஆகான் யோசுவாவுக்கு பிரதியுத்தரமாக, மெய்யாகவே நான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன். நான் ஒரு பாவம் செய்தேன். இன்ன பிரகாரமாக செய்தேன். நான் இது இப்படி செய்தேன். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து எடுத்துக்கொண்டேன். யோசுவா என்ன சொன்னாருன்னா, நீங்க எரிகோ போங்க, எரிகோல இருந்து நீங்க பொருட்கள்லாம் எடுங்க, ஆனால் சாபத்திட்டான காரியத்தை என்ன பண்ணாதீங்க, எடுக்காதீங்கன்னு சொன்னார். ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு? ஒரே ஒரு தப்பு பண்ணிட்டார். என்ன தப்பு பண்ணிட்டாரு? கர்த்தர் பார்வையில் சரியில்லாத காரியத்தை எடுத்துக்கொண்டு, அடுத்த வார்த்தை போட்டிருக்கு, அதே வசனத்தில் போட்டிருக்கு, இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில் பூமிக்குள் புதைந்திருக்கிறது. இது என் வீட்டில் இல்லை, எங்க இருக்கு? ஒரு மனுஷ வாழ்க்கையில் மறைவான பாவம் இருக்குன்னா 3 காரியங்கள் நடைபெறும். மறைவான, நீங்கள் நினைக்கிறீங்களா நமக்கெல்லாம் அப்படிலாம் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? நம்பர் 1, மறைவான பாவம் என்ன தெரியுமா பண்ணும்? முதலாவது வஞ்சிக்கும். எழுதிங்க பார்க்கலாம். இங்கிலீஷில் டிசீவ்ஸ் எழுதிக்கங்க. வஞ்சிக்கும். மறைவான பாவம் வஞ்சிக்கும். மறைவான பாவம் வஞ்சிக்கும். 21வது வசனம் படிங்க பார்க்கலாம். 7வது அதிகாரம் 21வது வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான, நல்லா கேட்டுக்கங்க, கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும் 200 வெள்ளி சேக்கலையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை இச்சித்து திரும்ப சொல்லுகிறேன். முதலாவது, மறைவான பாவங்கள் உங்களை வஞ்சிக்கும். எழுதிட்டீங்களா? ஒரு நிமிஷம் நான் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். பிசாசு ஒரு காரியத்தை சொல்லுவான். என்ன தெரியுமா சொல்லுவான்? உங்கள் வாழ்க்கையில் எது மிஸ்ஸிங்னா என்னது? தவற விடுகிறதுன்னு சொல்கிறத பார்க்கலாம், இல்லாமல் இருக்கிறது. அதை காண்பிச்சு உன் வாழ்க்கையில் இது இல்லை, அதனால இது உனக்கு என்னது தேவைன்னு சொல்லி உங்களை வஞ்சித்து வழி நடத்துவான். ஏவாளை பார்த்து நன்மை தீமை உன் வாழ்க்கையில் மிஸ்ஸிங்காக இருக்கு, அதனால இந்த பழத்தை என்ன பண்ண, சாப்பிடு. இங்க முதலாவது பார்க்குறோம், மறைவான பாவம் அவனை வஞ்சித்தது. யாரை வஞ்சித்தது? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்கானை வஞ்சித்தது. ஆக்கானை வஞ்சித்தது. இரண்டாவது, அதே 7ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 14வது வசனம் வரை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். சாரி 7ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆயியின் மனுஷர் அவர்களில் ஏறக்குறைய 36 பேரை வெட்டி போட்டார்கள். அவர்கள் ஏறக்குறைய எத்தனை பேரு? 36 பேரை. எத்தனை பேரு?
36. ரெண்டாவது எழுதிக்கங்க, மறைவான பாவம் உங்க வாழ்க்கையில தோல்வியை கொண்டு வரும். டிஃபீட். இரண்டாவது, மறைவான பாவங்கள் உன் வாழ்க்கையில் எதை கொண்டு வரும்? தோல்வியை கொண்டு வரும். மூன்றாவது, அதே 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேலர் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையையும் பொன் பானத்தையும் அவன் குமாரத்திகளையும் என்னது குமாரத்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். மூன்றாவது, மறைவான பாவம் உன் குடும்பத்தை அவமானப்படுத்தும், அழிவை கொண்டு வரும். உன் குடும்பத்துக்கு அழிவை கொண்டு வரும். நீ படித்தவனா இருக்கலாம், படிக்காதவனா இருக்கலாம். ஒரு சின்ன பாவம், ஒரு சின்ன பாவம், நான் இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் சொல்லுகிறேன். சபை விசுவாசி அத்தனை பேருக்கு நான் சொல்லுகிறேன், நல்லா கேட்டுக்குங்க. வெளியே இருக்கிற காயத்தை கொண்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? ஆற்றிடலாம். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிற கேன்சர் நோய்களுக்கு நீ கவனமாயிரு. ஒரு ஆள் சொல்கிறான், இல்லை எனக்கு த்ரோட் கேன்சர் தான் இருக்குது, எனக்கு லிவர் கேன்சர் கிடையாது, எனக்கு போன் கேன்சர் கிடையாது, எனக்கு எந்த கேன்சர் தான் வந்திருக்கு? த்ரோட் கேன்சர் தான் வந்திருக்கு, இது சாதாரண காரியம்தான் அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான்னா என்ன சொல்லுவோம்? முட்டாளே, கேன்சர் தான். அது சின்ன கேன்சரோ பெரிய கேன்சரோ முதல்ல என்ன பண்ணு? அதை சரி செய். அதை எதை திரும்ப சொல்லுகிறேன்? மறைவான பாவங்களில் இருக்கிறவர்கள் இது அழிவை கொண்டு வரும், உன் குடும்பத்துக்கு அழிவை கொண்டு வரும். இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு ஆள் பண்ண பாவம், எந்த ஆள் பண்ண பாவம்? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆகான் செய்த தவறினால ஒரு தோல்வி. எல்லாருடைய வாழ்க்கையிலுமே தோல்விகள் வருது, சகஜம். எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஆனால் தோல்வியில் நீ இருப்பது தான் தவறு. இஸ்ரவேல் ஜனங்க 38 வருஷம் எதில் இருந்தாங்களா? வனாந்திரத்தில் தோல்வியில் இருந்தார்கள். இனி நம்மளால என்ன பண்ண முடியாது? கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, ரொம்ப கஷ்டம் ஆண்டவரே, நம்மளால முடியாது. ஆனால் ஒன்று நான் சொல்லுகிறேன், நீ எந்த இடத்துல தோல்வியில் இருந்தாயோ, இப்போ படிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் படிக்கலாமா? இப்போ ஆரம்பிக்கலாமா? கடை ஆரம்பிக்கலாமா? 8ஆம் அதிகாரத்துடைய முதல் வசனத்தை படிங்க பார்க்கலாம். அப்பொழுது கர்த்தர் எல்லாரும் எடுத்துக்கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. நீ யுத்த ஜனங்கள் யாவரையும் கூட்டிக் கொண்டு எழுந்து ஆயி பட்டணத்தின் மேல் போ. எங்க போ? ஆயி பட்டணம். இன்னொரு முறை சொல்லுங்க. அங்கதான் ஆண்டவரே நான் தோல்வியை பார்த்தேன். எத்தனை பேர் வாழ்க்கையில் உங்களுக்கு தோல்வி ஜெயமா மாறணும் விரும்புறீங்க? அங்க சொல்லுகிற 3 காரியங்கள், ஒரு 5 இருக்கு, ஆனால் சீக்கிரத்தில் நான் சொல்லி முடிக்கும்படி. முதலாவது அவர் செய்கிற காரியங்கள் எழுதிக்கிறீங்களா? 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். அப்பொழுது யோசுவா தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும் கர்த்தரின் பெட்டிக்கு முன்பாக தரையிலே முகங்குப்புற விழுந்து தங்கள் தலைகளின் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கிடந்தார்கள். ஓகே, இந்த மாதிரி ஒரு ஜெபத்தை நீங்க அதிகமா பார்க்க முடியாது. முதலாவது, உங்க வாழ்க்கையில தோல்வி வரும் பொழுது நீ செய்ய வேண்டிய முதலாவது காரியம், நீ தேவனிடத்துக்கு திரும்பு. எழுதுங்க பார்க்கலாம். தேவனிடத்துக்கு திரும்பு. எழுதுங்க பார்க்கலாம். ரிட்டர்ன் டு காட். சரி, இப்போ நான் ஒன்று கேட்குறேன். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம். ஒரு தோல்வி வரும்போது எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கு நான் திரும்ப சொல்லுகிறேன், கேட்டுக்குங்க. உங்கள் வீட்டில் ஒரு தோல்வி ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் ஒரு இழப்பு ஆயிடுச்சு, உங்கள் வீட்டில் ஒரு காரியம் காணாமல் போய்விட்டது.
அது வரைக்கும் இருக்கு, ஆனால் என்னது காணோம். எப்படி போச்சுன்னு உங்களுக்கு தெரியல. நீங்கள் என்ன செய்யணுமா, பைபிளில் போட்டிருக்கு, நீ போய் எது தோல்வியானதோ எது காணாமல் போனதோ நேரம் அங்கே போயிடாத. முதல்ல தேவ சமூகத்துக்கு போய் நீங்கள் மாத்திரம் போகக்கூடாது. யார் போகணுமா? உன் குடும்பமா. படிங்களேன் அந்த வருஷத்தை இன்னொரு முறை படிங்களா. அவனும் இஸ்ரவேலின் மூப்பரும் சாயங்காலம் மட்டும். அப்ப பாத்தீங்கன்னா முதலாவது தேவனிடத்தில் அவன் திரும்ப வருகிறான். எப்படி வருகிறான்னா தனியாய் வரல. எப்படி வரான்? மூத்தவங்களோட வருகிறான். உன் குடும்பத்தில் உன் குடும்பத்தாரோடு நீங்கள் போங்க. பாஸ்டர் குழந்தை பாக்கியம் இல்லை, கை தவறி போயிடுச்சு, கையில் காசு வச்சுருந்தேன் அது போயிடுச்சு பாஸ்டர், ஏன் போச்சுன்னே தெரியல, திரும்ப ஆக்சிடெண்ட்டாகவே வருது பாஸ்டர், ஏன்னே தெரியல. முதலாவது சொல்லட்டுமா, ஏன் வருதுன்னா குடும்பமாக தேவ சமூகத்திற்கு வா. முதலாவது தேவனிடத்துக்கு, சத்தமாக சொல்லுங்க, தேவனிடத்துக்கு திரும்ப வா. ரெண்டாவது 7ஆம் அதிகாரம் 11ஆவது வருஷத்துலேருந்து படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இஸ்ரவேலர், ரொம்ப முக்கியமானது, 11ஆவது வருஷத்தை படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேலர் பாவம் செய்தார்கள், நான் அவர்களுக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையை மீறினார்கள், சாபத்தீடானதில் எடுத்துக்கொண்டதும் களவு செய்ததும் வஞ்சித்ததும் தங்கள் பண்டம்பாடிகளுக்குள்ளே வைத்ததும் உண்டே. ஆதலால் இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்க கூடாமல் தங்கள் சத்துருக்களுக்கு முதுகை காட்டினார்கள். அவர்கள் சாபத்தீடானார்கள். கேளுங்க, சாபத்தீடானார்கள். நீங்கள் சாபத்தீடானதை உங்கள் நடுவிலிருந்து நிக்கிரகம் பண்ணாவிட்டால். இரண்டாவது ரிமூவ். ரெண்டாவது சாபத்தீடான காரியத்தை உங்க நடுவிலிருந்து என்ன பண்ணு, எடு. நீ ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு தெரியும்ல, நிறைய பேர் தேவ சமூகத்தில் வந்து அழுவாங்க, ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்கப்பான்னு. ஆனால் அடுத்த ஒன்று இருக்குது, என்ன தெரியுமா, அந்த பாவத்தை எடுனா எடுக்க மாட்டாங்க. அந்த நம்பரை டிலீட் பண்ணுனா அந்த ஆள்கிட்ட பேசாத அப்படின்னா, அந்த பெண்ணுக்கிட்ட பேசாத அப்படின்னா, ஜபலாம் பண்ணுவாங்க, எல்லாம் ரைட்டு. ஆனா எடு, உனக்கு நடுவேது இருக்கு, மறைச்சு இருக்கு, அதை மட்டும் எடுக்க மாட்டேன். ஏன்? மறைவான காரியம் புதைச்சி வச்சிருக்கிறேன், அப்பப்போ அதை திறந்து பார்த்தா தான் எனக்கு என்னது, எப்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். சொல்லுகிறார், நடுவில் இருக்கிற சாபத்தை, திரும்ப சொல்லுகிறேன், சாபத்தை உங்களால் கண்களில் பார்க்க முடியாது, ஆனால் சாபத்தை உங்கள் வாழ்க்கையில் உணர முடியும். நீ எந்த அளவுக்கு மறைமுகமாக பாவங்கள் இருக்கிறதோ, திரும்ப சொல்லுகிறேன், அந்த பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எப்படியா மாறிடுமா, சாபமாய் மாறிடும். ஜபலாம் பண்ணலாம், அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆனால் சரி நல்லா தான் ஜெபம் பண்ற, எடுக்க முடியல, அதை உடைச்சி போடு, உடைச்சி போட முடியல. இரண்டாவது, ஒரு மனுஷன் தோல்வியிலிருந்து ஜெயமாய் மாறணும்னா கர்த்தர் வைத்த, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை என்ன பண்ணு, எடுத்து போடு. இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம், எடுத்து போடு. 8ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரம் ஓகே 30வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. ஓகே, இப்போ நேராக சொல்லிடுறேன். 30வது வசனத்துக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கலங்காமல் இரு. இது வரைக்கும் நீ எங்கே தோல்வி கண்டையோ அதே இடத்துக்கு நீ இப்போ போ, உனக்கு கர்த்தர் என்ன தருவார், வெற்றி தருவார். நல்லா கேட்டுங்க. இப்பொழுது தோல்வியை வெற்றியாக மாற்றுவதற்கு முதலாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ தேவனிடத்தில் திரும்பு. இரண்டாவது, நீ எந்த காரியம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருக்கிறதோ அதை எடுத்து போட்டுக்கிட்டு மீண்டும் தேவன் உனக்கு சொன்ன இடத்திற்கு வா. ஆண்டவர் என்ன சொல்றார், எந்த ஊருக்கு திரும்ப போ, அதாம்மா சொல்லுங்க பார்க்கலாம்.
கர்த்தருடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு நீ ஆயி பட்டணத்திற்கு போ. ஒரு தோல்வியை ஜெயமா மாற்றுறதுக்கு மிக முக்கியமானது தெரியுமா? மூன்றாவது, கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கணும். 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒன்றுமே சொல்லலை. இவங்களாம் நேரம் என்ன பண்ணிட்டாங்க? போயிட்டாங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோ என்ன பண்ணுங்க? சிம்பிளாக சொல்கிறேன். ஈவன் ஒரு கார் வாங்குறீங்களா, ஒரு பைக் வாங்குறீங்களா, ஒரு டிவி வாங்குறீங்களா, ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறீங்களா, ஒரு பைக்கு எது வாங்கினாலும் சரி, ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க. ஆண்டவரே நான் வாங்கட்டுமா அப்படின்னு கேளுங்க. வாங்கட்டுமா? நீங்கள் நினைக்கலாம் இது எனக்கு தேவைன்னு வாங்கலாம். ஆனால் தேவையில் தான் பிசாசு சில பிரச்சனையை கொண்டு வருவான். கவனமாக இருக்க கேட்டுக்கொள்கிறேன். மூன்றாவது, நீ எங்கே விழுந்தாயோ அதை எடுத்துக்க போ. கடைசியாக ஏதோ 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். 8ஆம் அதிகாரம் 30வது வசனம். அப்பொழுது யோசுவா கர்த்தரின் தாசனாகிய மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளையிட்டபடியும் மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறபடியும் எழுதியிருக்கிறபடிகளெல்லாம் ஏபாள் பர்வதத்தில் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு இருப்பாயுதம் படாத முழு கற்களால் ஒரு பலிபீடத்தை கட்டினான். ஒரு பலிபீடத்தை அவன் கட்டி ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை அவன் மீண்டும் போதித்தான். 4வது மிக முக்கியமானது, தோல்வியை வெற்றியை மாற்றுகிறது. மீண்டும் கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவோடு நீ இரு. ஆமென். சில பேர் ஆண்டவரை தேவைக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணி தூக்கி போட்டுருவாங்க. இல்லை இல்லை இல்லை. 4வது, தேவனோடு மீண்டும் அவன் பலிபீடத்தை கட்டி மலையின் மேல் தேவ ஜனங்களிடத்தில் தேவன் சொன்ன கட்டளைகளை அவன் கொடுத்தான். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நீ எங்கே உன் தலை கீழே போச்சோ அதே இடத்துல கர்த்தர் உன் தலையை நிமிர செய்வார்.